ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். பாருங்கள், கருணக்கிழங்க முதல்ல எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்குங்க. இது ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு. 2 சேப்பங்கிழங்கும் மிஞ்சிருச்சு. ஸோ நான் அதையும் இதுலேயே போட்டுடுறேன். சேப்பங்கிழங்கு வழுவழுப்பாக இருக்கும், கருணக்கிழங்கு அப்படி இருக்காது. நல்லா ஊற போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் வேகவே வைக்கணும். பாருங்கள், உப்பு போட்டு தண்ணியை போட்டு ஒரே ஒரு விசில் அளவுக்கு வேக வச்சா போதுமானது. அதுலேயே நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் விடுங்க. அந்த கேஸ் போகிற அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தண்ணியை வடித்தா அப்படியே வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் மேலே தோலெல்லாம் காஞ்சிரும். உரிக்கிறதுக்கு நல்லா லகுவாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை போட்டு நல்லா சூடு பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் கொரண்டு அடித்து நல்லா வதக்கணும். எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்பயும் குழம்புக்கு செய்கிற ப்ராசஸ் தான். ஒரு 10 பல் பூண்டு நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேஸ்ட்டு. பசங்க பூண்டு பல்ல சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் இங்கே பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 தக்காளி, பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால நான் 1.5 தக்காளி தான் போட்டேன். இது புளிக்குழம்புங்கிறதுனால தகும். அதனால் போட்டு கையாலேயே பிசைஞ்சு விடணும். இந்த தக்காளி ரொம்ப புளிப்பாக இல்லை, ஸோ நான் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. நல்லா மசிச்சு விட்டு இது நல்லா வேகணும். குழம்பு புளி போட்டு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ ருசியாக இருக்கும். புளியோடைய வாசனை போயிட்டு அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் நிற்கும். உப்பு, புளி, காரம் 3 சேர்ந்தாதான் காரக்குழம்புடைய உண்மையான ருசியே வரும். பாருங்கள், நல்லா மசிச்சு கையாலேயே விடுங்க. கட் பண்ணி போடணுன்னாலும் போடலாம். நான் இங்கே மசிச்சு போட்டிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே தெரியும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருணைக்கிழங்கு உடலுக்கு அவ்வளோ நல்லது, சிறந்த மருத்துவ பலன்களை கொண்டது. பாருங்கள், கிழங்கை சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. சீக்கிரம் செரிக்காது, அதுக்காக தான் சொல்கிறது, வேறு எதுவும் ரீசன் இல்லை. கிழங்குகள் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்த காலகட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ கிழங்குல எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தோன்னாக்கா, நம்ம கிழங்கு தாளிக்கிற போது அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஓகேவா? மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் காரக்குழம்புக்கு. பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் சரியாக வந்துடும். பச்சை மிளகா சூடாக ஆக ஆக அந்த டேஸ்ட் அதில் இறங்கிடும். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். நான் இந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன், ஆனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சத்தூள். பாருங்கள், போட்டு நல்லா வதக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நல்லது. நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சேன். அதுலேருந்து கொஞ்சம் புளியை எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். இந்த புளி நல்லா புளிப்பாக இருக்குது. எதுக்காக தனியாக வைக்கிறேன்னா, இப்போ இதை யூஸ் பண்ணிட்டேன்னா அதை எடுத்து நம்ம பிசைஞ்சு போடலாம். எல்லாத்தையும் பிசைஞ்சு போட்டுட்டு அந்த தண்ணி கடைசியில் இருக்கிறது வேறு எதுக்குமே யூஸ் பண்ணால் அந்த குழம்பு சமைக்கிறது எதுவும் நல்லா இருக்காது. ஸோ ஊற வைக்கிறதுல கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு மீதியை நல்லா பிசைஞ்சு அந்த புளி தனியாக போட்டுக்குங்க. பத்தலைன்னா நீங்கள் ஊற வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் எடுத்து நீங்கள் பிசைஞ்சு போட்டுக்கலாம். பாருங்கள், கிழங்கை நான் காய வச்சுட்டேன். அதாவது தண்ணியை வடிகச்சி கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஈஸியாக தோல் உரிக்க வரும். மேலே இருக்கிற தண்டு பகுதியை மட்டும் ஒரு கத்தியை வச்சு நீங்கள் வெட்டி விட்டுட்டு நான் உரிச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக உரிக்க முடியுதுன்ட்டு. அதை உங்களுக்கு தேவையான அளவுகளில் பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. நான் இங்கே வேறு மாதிரி கட் பண்ணியிருக்கேன், ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், புளி போட்டாச்சு. குழம்பு கொதிக்கணும். எவ்வளோ கொதிக்குதோ குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் தடவை ஒருத்தருக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணேன். யாருமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்கல. ஓகே ஃபைன், யாரையும் நம்புறதில்ல. அந்த மாதிரி காலகட்டம் இருக்குது. யாரையும் எதுவும் நினச்சி பிரயோஜனம் இல்லை. டேக் கேர். அப்புறம் பாருங்கள், கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கணும். கொத்தமல்லி இப்போயே போட்டுட்டா நல்லது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள், நீங்கள் கடைசியில் போடணுன்னாலும் கொத்தமல்லியை போடலாம். நான் இப்போவே போட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோதான், புளி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வைக்கிறதில்ல குழம்ப. தேவையான அளவுக்கு தேங்காவை எடுத்து, அதாவது நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் வர்ற மாதிரி தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு வாணலியில் கடுகு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் வெந்தயம் போடணும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை 2 கொத்து போடுங்க. 2 சிவப்பு மிளகாய் போடுங்க. 2 சிவப்பு மிளகாய் போட்டால் தான் அந்த சிவப்பு மிளகாயில் அந்த எண்ணெய் காயும் இல்லையா, அது தனி மணமாக இருக்கும். அந்த எண்ணெய் டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற கிழங்கு,
அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம் குழம்பு கொதிக்கிற போது, திரும்ப இதுலேயும் உப்பு போடுறோம். கிழங்கு வேக வச்சம்போது நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம். ஸோ பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் சேர்றம்போது குழம்புக்கு வந்து நிறம் வந்துடும். கரெக்டான அந்த சிவப்பு கலரில் வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த கலரில் இருக்குது. கடைசியில் வந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெட் கலரில் வந்து மிதக்கும். குழம்பு பார்க்க நல்லா ருசியாக இருக்குங்க. முன்னாடி எல்லாம் வெந்தயம் ஜீரகத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி அந்த தூளை தான் வந்து போட்டுட்டு இருந்தோம். அது நெஞ்சில் செரிமானம் அப்படியே அதே ஏப்பம் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு தாளிப்பில் சேர்த்துறது. நன்றி.